வயநாடுமே ஒரு ஹில் மேலே தான் ஃபுல்லாக வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. பாடி ஃபுல் வயநாடும் தெரியுதுங்க இங்கேருந்து. மஞ்சுமல் பாய்ஸ் வர மாதிரி இருக்கு. நம்மளோட 11th டிஸ்ட்ரிக்ட் வயநாட்டில் இருக்கும். நம்ம கோழிக்கோட் டிஸ்ட்ரிக் கட்டங்கள்லேருந்து இயர்லி மார்னிங் வயநாடு டிஸ்ட்ரிக் கிளம்பணும். போகும்போதே வந்து செம வியூ. ஏன்னா வந்து இயர்லி மார்னிங் சன்ரைஸ் அந்த மிஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு போகும்போதே பஸ் ரைடு. நம்ம தமிழ்நாடு நீலகிரி டிஸ்ட்ரிக் மாதிரி வயநாடுமே ஒரு ஹில் மேலே தான் ஃபுல்லாக வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. நம்ம ஹில் மேலே ஏறணுன்னே இந்த என்ட்ரன்ஸ், இதுக்கப்புறம் தான் வயநாடு ஸ்டார்ட் ஆகுது. கல்பேட்டா ரீச் ஆகிட்டோம். நமக்கு இங்கே வந்துட்டு கோச் சர்ஃபிங்கில் ஒரு அண்ணா வந்துட்டு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க. பட் அவர் வந்து இங்கே கொல்கத்தாவில் இருக்கார் போல. ஸோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஸ்கூட்டர் மூலிமா இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பெட்ரோல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும், மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த ஆப் மூலிமா நிறைய நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃப்ரெண்டு வந்த அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுக்கு காண்டாக்ட் கிடச்சோட அண்ணாவோட தம்பி தான் நம்மளை வந்து வயநாடு ஃபுல்லாகவே ஹோஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 10 பக்கமாக வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்டை ஸ்டார்ட் பண்ணோம். செம வெயிலுங்க. போக போக பாருங்களேன். இந்த வழியில் வந்தோம். இங்கே ஒரு செம வியூ இருக்குது பாருங்கள். தெரியுதா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ்? இருங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன். அங்கே பார்த்தோம்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸை பக்கத்தில் போயிட்டுருக்கு. போகிற வழி ஃபுல்லாக இந்த ஒரு வாட்டி நம்ம மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்துச்சுல, அந்த செடி தான் இருக்குது. ஃபுல்லாக அங்கே திருப்பி பார்க்குறேன் பாருங்களேன். எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். வா, செம வியூ ஒன்று இருக்குங்க. இருங்க நான் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு அங்கே நின்றுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபோனில் காமிக்குது. ஐயோ, லைட்டாக மலையாளம் ஸ்லாங்கில் பேசுகிறேனே. பாடி எனக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வியூ இருக்குது, இதை காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல் வயநாடும் தெரியுதுங்க இங்கேருந்து. அண்ட் அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அண்ட் இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த எல்லா ஃபால்ஸும் சேர்ந்து இங்கே ஒரு ரிவர் மாதிரி போகுதில்ல, எல்லாமே இதெல்லாம் கலந்து அப்படி போகுது. இப்போ பயங்கரமான வியூங்க. ஆக்சுவலி ஒரு ஹிடன் பிளேஸ், ப்ரோ தான் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ இந்த வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இங்கே தான் ஒரு இன்ட்ரோ எடுக்க போகிறோம். பாருங்களேன், லிட்ரலி செம வைட். ஒரு மாதிரி ஆக்சுவலாக கேமராவோட வைடை சொல்ல, இந்த ஹில்லை பார்த்தீங்களா எவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக ஹில்லு தாங்க. ஆல்மோஸ்ட் வயநாடு டிஸ்ட்ரிக்டே இந்த மலைக்கு மேலே தான் இருக்குது. இருங்க இங்கே ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன். அவ்வளோதான், இங்கே ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சு, ஃபோட்டோ ஸ்டூடியோஸ் எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துல. ஏன்னா டைமும் ஒரு 11 கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு இப்போ போகலாம். சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இந்த வியூவை பார்க்கணுமே, பாருங்களேன். பாடி வேறு மாதிரிங்க, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது இந்த இடம் வேறு. நம்ம இந்த ஸ்பாட்லேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே வந்து ஹெல்மெட் கண்டிப்பாக போடணுங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. ஈவன் வில்லேஜ் சைட் போனால் கூட நம்ம இங்கே ஹெல்மெட் போடணும். அண்ட் நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். அண்ட் இங்கேருந்து தமிழ்நாடு ரொம்ப பக்கம் தான். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு பக்கம் வரேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல இறங்கிட்டுருக்கோம். பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ ஓகே, நான் ஏறும்போது ரொம்ப பயம், இதில் கேட்காது வேறு. நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வியூவில் இந்த இடத்துல தான் இறங்கிட்டுருக்கோம். ஏறும்போது செம பயமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஓகே, ஓகேன்னு சொன்ன பயமாக இருக்கே. கேமராவில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கனால பெருசாக வந்துட்டு அங்கே எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு தெரில. ஆனால் வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. இப்போ வீடியோலே தெரியும், நாங்கள் அவ்வளோ ஸ்டீப்பாக போயிட்டு இருந்தனால ஸ்கூட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். நம்ம இப்போ இருக்க இந்த லொக்கேஷனில் இருந்து தமிழ்நாடு பார்டர் ரொம்ப ரொம்ப பக்கம், கூடலூர் பக்கத்தில் தான் இருக்குது.
இப்போது செகண்ட் ஸ்பாட் எடக்கல் கேவ்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதான் என்ட்ரன்ஸ். இருங்க காமிக்கிறேன். இதான் என்ட்ரன்ஸ். இருங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்ப்போம். சுத்தமாக நடக்க முடியலங்க, எனர்ஜியே இல்லை. செம ஸ்டீப்பாக இருக்குது, நடக்க முடியல. செம்பரா பீக்லாம் போயிருந்தேன், எப்படி நடந்திருப்பேன்னு தெரில. வீக்கெண்ட் வந்துட்டோங்க, செம கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டீப்பாக இருக்குது, ஏறவே முடியல. செமையாக மூச்சு வாங்குது. பார்ப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதுக்கு ஒருத்தா அப்படின்னு பார்ப்போம். டிக்கெட் கவுண்டரே வந்திருக்கு. செம ஸ்டீப்பாக நடந்ததுங்க, முடியல. ஆல்ரெடி வேறு ஹெட் பெயின் இருக்கா, இன்னும் ஹெட் பெயின் அதிகமாகிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆச்சு. இதெல்லாம் வந்துட்டு அந்த கேவோட மெயின் என்ட்ரன்ஸ். ஒரு ஆர்ச் மாதிரி இதோ கட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போதுங்க, கொஞ்சம் தூரம் மட்டும் ஸ்டெப்ஸ் மாதிரி போயிட்டு கேவுக்கு போகணும் போல். வாங்க போகலாம். இருக்குங்க, நடந்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஸ்டெப்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நல்லா ஸ்டீப்பாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம். இந்த மங்கி பசங்க மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க. ஓகே, மேலே போகலாம். பிளேஸ் வந்துட்டோம். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு சின்ன கன்ஜஸ்டடாக இருக்குது. இது மேலே ஏறி போனோம். ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கிட்டே இருக்காங்க. அங்கே பாருங்க, மறுபடியும் இன்னொரு இடத்துல ஏறுறாங்க. எங்கே போகிறோன்னே தெரில. இது வியூ பார்க்க போகிற மாதிரி இல்லை, ஏதோ கெலோரிஸ் பேர்ன் பண்ண ஏறுற மாதிரி. சும்மா படிக்கிட்டு தான் பிடிச்சிருக்காங்க, அது மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். ஓகே, வியூ ஓகே தான். நம்ம ஆல்ரெடி இங்கே அதை விட ஒரு ஹில்லு மேலே பார்த்துட்டோம்ல வியூ. ஸோ அவ்வளோ பெருசாக தெரில. ஓகே, இது வரைக்கும் போதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல ஒரு வியூவு. அப்படியே வந்துட்டு இங்கே வந்து அந்த ஓல்டு ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும் போல். உள்ளே போய் பார்க்கணும். பாருங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ், கீப் சைலன்ஸ். உள்ளே போகலாம். எவ்வளோ கூட்டம்னு, அப்படி என்ன தான் இங்கே இருக்குன்னு தெரில. வா, 2-4 கல் சுற்றி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கே எவ்வளோ கூட்டம்னு தெரில. கூட்டமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. இங்கே 4 கல்லுங்க இருக்குது. வேறு என்ன இருக்குன்னு தெரியல. நான் தேடிட்டு இருக்கேன் எதுக்காக இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு. மேபி காலியாக இருந்து இந்த பிளேஸ் நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி கூட்டமாக இருக்கிறனால தான் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பாருங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் வர மாதிரி இருக்குது. கிளம்பிட்டோம். இங்கே சும்மா வந்தது கிறுக்கி பழையங்கால ஏதோ ட்ராயிங் மாதிரி இருக்குது. செம க்ரௌடு. அவ்வளோதான் எடக்கல் கேவ்ஸ். வாங்க கிளம்பலாம். இதுதாங்க, இந்த இடம் வந்து காலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் பின்னாடி எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. மறுபடியும் அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ ஓகே, நான் அப்படியே இறங்குறேன். என்னோட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கவர் பண்ணுறேன். கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கல்ல, வீக் டேஸில் மட்டும் வாங்க, வீக்கெண்ட்லாம் கண்டிப்பாக வந்துடாதீங்க. அண்ட் அங்கே பார்க்குறதுக்கு கேவ் ஓகே பிடிச்சிருந்தா வாங்க. யாருமே இல்லைன்னா நல்லா தான் இருக்கும் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. பட் வீக்கெண்டில் மட்டும் வந்துடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம அப்படியே மறுபடியும் வந்த வழியிலே இறங்கலாம். இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போல். ஓகே, நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கவர் பண்ணுறேன். நம்ம இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு காரப்புழா ரிசர்வாயர் இருக்குல்ல, அதோட ஒரு பார்ட். லைக் என்ன சொல்கிறது, அது ரொம்ப பெரிய டேமு. ஆனால் வந்து அதோட சின்ன பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் வந்து நெல்லரைச்சல். பார்க்குறீங்களா, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் டைம்லேயும் இந்த இடம் அவ்வளோ செமையாக இருக்குது. செம வியூவில். வாங்க அப்படியே சும்மா அப்படியே ரூம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சும்மா நடந்துட்டு நல்லா இருக்குது. லைக் இந்த வியூவில் பார்க்குறதுக்கு பெரிய ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகலை. பட் ஆனால் வந்துட்டு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. சுற்றி மலைங்க. இந்த இடம் வந்துட்டு மலைகளுக்கு மேலே இருக்குது, ஆனால் அப்படி தெரியவே இல்லை. லைட்டாக சில்னஸ் இருக்குது, அவ்வளோதான். இந்த பிளேஸ் பாருங்களேன், அந்த தீவு மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்க. அங்கே பாருங்களேன், இல்லை இது ரொம்ப பெரிய டேம். அதோட ஒரு சைடு மட்டும்தான் இது. மேப்பில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் கிட்ட போயிட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். நான் கேரளாவில் இங்கே 13 டேஸாக இருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு டிராக்டரை பார்க்குறேன் கேரளாவில். 400 பீப்புள் இறந்துருக்காங்கல்ல வயநாட்டில். ஒரு மாதிரி கோரமாக இருக்குது, இன்னமும் மாறாமல் இருக்குது அப்படியே.